அனைவருக்கும் வணக்கம். புறப்பொருள் வெண்பாமாலை. புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனார்தனார். ஐயனார்தனார் சேர மரபினை சார்ந்தவர். புறப்பொருள் வெண்பாமாலை பன்னிரு படலத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். அகத்தியர் மாணவர்கள் பன்னிருவரால் படைக்கப்பட்ட நூல் பன்னிரு படலம். பன்னிரு படலம் முழுமையாக கிடைக்கவில்லை. தமிழில் புற இலக்கணத்தை மட்டுமே பற்றி கூறும் ஒரே முழுநூல் புறப்பொருள் வெண்பாமாலை. புறப்பொருள் வெண்பாமாலையின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. புறப்பொருள் வெண்பாமாலைக்கு உரை எழுதியவர் சாமுண்டி தேவநாயனார். நூலமைப்பு படலங்கள் திணைகள் என்று சொல்கிறோம். மொத்தம் 12 திணைகள். கொழு 341, வெண்பா 361. நூற்பாக்கள் திணைகளின் துறைகளை பட்டியலிடுகிறது. கொழுக்கள் துறைகளின் இலக்கணத்தை சுருக்கமாக கூறுகிறது. வெண்பா துறை இலக்கணத்திற்கு உதாரணமாக திகழ்கிறது. 12 திணைகளை 3 வகையாக பிரிக்கலாம். புறத்திணைகள் அல்லது போர்த்திணைகள் என்று சொல்லலாம். புறப்புற திணைகள், அகப்புற திணைகள் என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. புறத்திணைகள் அல்லது போர்த்திணை போர் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி விளக்கக்கூடிய திணை. மொத்தம் 7 வகையாக உள்ளது. வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை என்று 7 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. புற திணைகள் போர் நடைபெற்று முடிந்த பிறகு வெற்றி பெற்ற மன்னனை கொண்டாடுவது புற திணைகளாக கூறப்பட்டுள்ளது. வாகை, பாடான், பொதுவியல். வாகை திணை வெற்றி பெற்ற மன்னனை கொண்டாடும் விதத்தில் வாகை சூட்டி மகிழ்வதை பற்றி கூறப்படும் திணை வாகை திணை. பாடான் மன்னனின் ஒழுக்கம், வீரம், கொடை சிறப்பு இவற்றை பற்றி சொல்லப்படும் திணை பாடான் திணை. பொதுவியல் 12 திணைக்குமான பொதுவான செய்திகளை எடுத்து கூறுவது பொதுவியல் திணை. அகப்புற திணைகள் கைக்கிளை, பெருந்திணை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதனை தொல்காப்பியர் அகத்திணைகளோடு சேர்த்திருப்பார். ஆனால் ஐயனார்தனார் இதனை புறத்திணைகளாகவே வழங்கியிருக்கின்றார். வெட்சி படலம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி திணை. முதலாவதாக வெட்சி படலத்தை பற்றி பார்ப்போம். குறிஞ்சி நிலத்திற்குரிய பூ வெட்சிப்பூ. இந்த வெட்சிப்பூவை குறிஞ்சி நிலத்திற்குரிய பூவை அணிந்து கொண்டு வீரமறவர்கள் ஆணிரைகளை பசுக்கூட்டங்களை கவருவதற்காக செல்லும் ஒழுக்கத்தை கூறக்கூடியது வெட்சி திணை என்று அழைக்கிறோம். தொல்காப்பியர் அகத்திணை 7 புறத்திணை 7 என்று அகத்தையும் புறத்தையும் தொடர்பு படுத்தி கூறியுள்ளார். அதனை அகத்திற்கு புறம்பான புறத்திணைகள் அப்படின்னு சொல்லி 7 அகத்திணைக்கும் 7 புறத்திணைகளாக வகைப்படுத்துகிறார். குறிஞ்சி வெட்சி, முல்லை வஞ்சி, மருதம் உழிஞை, நெய்தல் தும்பை, பாலை வாகை, பெருந்திணை காஞ்சி, கைக்கிளை பாடான் என்று 7 அகத்திணைக்குமான புறத்திணைகளை புறம்பாக உள்ள புறத்திணைகளை வகைப்படுத்தி கூறியுள்ளார் தொல்காப்பியர். முதலாவது திணையாக வெட்சி திணையை பற்றி பார்ப்போம். வெட்சி பூவினை சூடிய
மாற்றாரின் ஆக்கலை, அதாவது பகை மன்னரின் பசுக்களை கைப்பற்ற கருதுவது வெட்சி திணை. இந்த வெட்சி திணை 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. மன்னூறு தொழில், தன்னூறு தொழில். மன்னூறு மன்னன் கட்டளையை ஏற்று மறவர் பகைவர் நாட்டு ஆணிரைகளை கவர்ந்து வர செல்லுவது. மன்னனின் கட்டளையை ஏற்று செல்லுவது மன்னூறு தொழில். தன்னூறு தொழில் தானே செல்வது. தானே, அதாவது அரசனின் ஏவல் இன்றி பகைவர் நாட்டு ஆணிரைகளை கவர்ந்து வர செல்லுவது தன்னூறு தொழில். இப்போ வெட்சி திணையினுடைய துறைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக வெட்சி அரவம். அரவம் என்பது சத்தம், ஆரவாரித்து செல்லுவது. சத்தத்தை எழுப்பி ஆரவாரித்து, வெட்சி மறவர்கள் ஆரவாரித்து பசு கூட்டங்களை கவருவதற்காக செல்லக்கூடிய நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய துறை வெட்சி அரவம் என்று அழைக்கப்படுகிறது. விருச்சி என்பது சகுனத்தை, நற்சொல் கேட்டல், சகுனம் பார்ப்பது, நற்சொல்லை கேட்டல். செலவு என்பது செல்லுதல் என்ற பொருளை குறிக்கக்கூடியது. பகைவருடைய ஆணிரைகளை கவருவதற்காக காட்டகத்து செல்லக்கூடிய நிகழ்வை சொல்லுவதே செலவு. வேய் என்பது வேவு பார்த்தல், ஒற்ற அறிந்து வருதல். பகைவர் நிலையினை ஒற்றின் மூலம் அறிதலை கூறக்கூடிய திணை வேய் என்ற துறை. புறத்திரை, ஊர்புறத்தே தங்குதல். மதிலை சுற்றி வளைத்து ஊர்புறத்தில், ஊருக்கு புறம்பாக இருந்து ஒற்றறிந்து வரும் வரை காத்திருக்கிறதலை குறிப்பதே புறத்திரை. ஊர்கொலை, பகை அரண்களை அழித்தல். ஊர்கொலை என்பது பகை நாட்டினுடைய ஊரினை தீயிட்டு கொளுத்தி அங்கு உள்ள வீரர்களை வெட்டி வீழ்த்தி பசுக்கூட்டங்களை ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு வரும் நிகழ்வை குறிப்பிடுவதே ஊர்கொலை. ஆகோல், ஆக்கலை கைக்கொள்ளுதல், ஆக்கலை கைப்பற்றுதல், பசுக்களை கைப்பற்றுவதை கூறக்கூடிய துறை ஆகோல். பூசல் மாற்றே. பூசல் என்பது போர். மாற்றே, போர் இல்லாமல், மாற்றுனா இல்லாமல், போர்னை இல்லாமல் ஆக்குவது. அதாவது கரந்தை வீரர்களை, பகை வீரர்களை கொன்று குவித்து போர்னை இல்லாமல் செய்வதே பூசல் மாற்று. புகழ் சுரத்து உய்தல். சுரம் என்பது காடு. அந்த காட்டின் வழியாக ஆணிரைகளை பத்திரமாக அழைத்து வருவதே இந்த துறையில் கூறப்பட்டுள்ளது. தலை தோற்றமே. தலைவன். தோன்றுதல், எங்கு தோன்றுவான்? ஊரின் கண் தோன்றுவான். ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு மறவர்கள் பின்னாக வரும்போது தலைவன் மட்டும் முன்னே சென்று வெற்றியை கூறுவது, அறிவிப்பது தலை தோற்றம் என்னும் துறை விளக்குகிறது. தந்து நிறை, ஆணிரைகளை ஊர் மன்றத்தில் நிறுத்துதல். ஊர் மன்றத்தில் ஆணிரைகளை நிறுத்தி தான் கவர்ந்து கொண்டு வந்த ஆணிரைகளை நிறுத்தி மக்களுக்கு வெளிப்படுத்துவதே தந்தி நிறை என்னும் துறை விளக்குகிறது. அடுத்து பாதீடு. பகுத்து கொடுப்பது. பாதீடு பங்கிட்டு, வீரர்களுக்கு அவர்கள் செய்த செயலுக்கு ஏற்ப பங்கிட்டு கொடுப்பதே பாதீடு. உண்டாட்டு, கள்ளுண்டு மகிழ்தல். இந்த வெற்றி பெற்ற அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கள்ளுண்டு மகிழ்வதே இந்த உண்டாட்டு என்னும் துறை விளக்குகிறது. அடுத்து உயர்கொடை. மறவர்கள் தனக்கு கொடுத்த அந்த ஆணிரைகளை பங்கினை மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து அதிலே தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பது இந்த உயர்கொடை என்னும் துறையாகும்.
அடுத்ததாக புலனெறி சிறப்பு. ஒற்று அறிந்து வந்தவனுக்கு சிறப்பு செய்வது. புலன் அந்த ஒற்றினை அறிந்து வந்தவனுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வை விளக்குவதே புலனெறி சிறப்பு. பிள்ளை விளக்கு. பிள்ளை என்பது ஒரு குருவி, காரிக்குருவி என்று அழைக்கப்படுகிறது. அந்த குருவி கூறிய எழுப்பிய அந்த சத்தத்தை வைத்து நிமித்திகன் சரியான நேரம் என்று நிமித்திகன் கூறிய சொல்லை கேட்டு கவர்ந்து கொண்டு, அதாவது ஆணிர்களை கவர்வதற்காக செல்வார்கள். அதுபோல நிமித்திகன் சரியான நிலையினை அறிந்து கூறியதற்காக அவனுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வை கூறுவதே பிள்ளை வழக்கு. அடுத்து பெருந்துடி நிலையே. துடி என்பது ஒரு வகையான இசைக்கருவி. அந்த இசைக்கருவி பழம்பெரும் இசைக்கருவியை மீட்டவனுடைய வாசித்தவனுடைய நிலை அறிந்து அவனுக்கு சிறப்பு செய்வது, அவனை போற்றும் விதமாக அவனுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வை கூறுவதே பெருந்துடி நிலை. அடுத்ததாக கொற்றவை நிலை. கொற்றம் என்பது போருக்கான தெய்வம். கொற்றவை வெற்றியை தரக்கூடியவள். அந்த கொற்றவை தெய்வத்தினுடைய அருட்சிறப்பை வியந்து போற்றுவதே கொற்றவை நிலை. அடுத்ததாக வெறியாட்டு. மரக்குல பெண்கள் வேலவனோடு வள்ளிக்கூத்து ஆடும் நிகழ்வை வெற்றியை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பெண்கள் வேலனோடு சேர்ந்து ஆடும் நிகழ்வை, வள்ளிக்கூத்து ஆடும் நிகழ்வை கூறுவதே இந்த வெறியாட்டு துறை விளக்குகிறது. உளப்பட 8 ஏனை 4 தொகையி வெற்றியும் வெற்றி துறையும் ஆகும். 8 16. மேலும் ஏனைய 4 துறைகளையும் சேர்த்து வெற்றி திணை வெற்றியும் வெற்றி துறையும் 20 என்று ஐயனார் வகுத்துள்ளார். நன்றி.